கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு உங்கள் பிழைகளை, தவறுகளை அல்லது உங்கள் குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள். இந்த தியானம் இன்றைய நாளிலும் 4வது பகுதியாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக 3 பகுதியாக அன்புக்குரியவர்களே இந்த தியானத்தை உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் மீண்டும் உங்கள் பிழைகளை, தவறுகளை, குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புங்கள். சென்ற நாட்களிலே அந்த 3 பகுதியிலும் நாங்கள் லவோதிக்கா சபையினுடைய தவறுகள், பிழைகள் சுட்டி காட்டப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். தேவன் அதை எப்படியாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கொலை செய்ததை குறித்து அவர்கள்தான் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பேதுரு சுட்டி காட்டின பொழுது அவர்கள் எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை பார்த்தோம். அதற்கு 2வது பகுதியாக சாலமோனுடைய மனம் திரும்பாமை, அதாவது தேவன் 2 விசை தரிசனமாகி அந்த தவறான வழியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவன் அதற்கு தன்னை விட்டு கொடுக்காமல் இருந்தான் என்பதையும், அதே நேரம் தாவீது ராஜா அவன் செய்த பிழையை சுட்டி காட்டின பொழுது மனம் திரும்பினான் என்பதையும் 2வது பகுதியிலே பார்த்தோம். 3வது பகுதியிலே ஆசா ராஜா எப்படியாக முன்பு ஒரு எதிரிகள் வரும்பொழுது எதிராக படைகள் ஒரு 10 லட்சம் பேரோடு அதிகமானவரோடு வரும்பொழுது இவனிடம் அதற்கு அரைவாசி ஒரு 5 லட்சம் பேர் குறைவான படைகள் தான் இருந்தார்கள். அந்த வேளையிலே தேவனை சார்ந்த பொழுது தேவன் எப்படியாக இவனுக்கு வெற்றி கொடுத்தார். ஆனால் அதற்கு பிற்பாடு இன்னொரு கட்டத்திலே ஒரு ராஜா அவனுக்கு எதிராக காரியங்களை செய்த பொழுது இவன் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இன்னொரு ராஜாவை சார்ந்து கொண்டு காரியங்களை செய்த பொழுது தேவன் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி என்று சொல்லுகிற அந்த தேவ மனுஷன் மூலமாக அந்த விடயத்தை, நீ தேவனை முதல் சார்ந்து கொண்ட பொழுது எப்படி கர்த்தர் உனக்கு கிருபையாய் இறங்கி காரியங்கள் வெற்றியாக உனக்கு முடிய பண்ணினார், நீர் இப்பொழுது உனக்கு வந்த எதிரான சூழ்நிலையிலே தேவனை சார்ந்து கொள்ளாமல் இன்னொரு ராஜாவை இடத்திலே நீ உதவி கேட்டு உனக்கு எதிராய் வந்த அந்த ராஜாவுடைய விடயத்தை முறியடித்தீர், அது தேவனு பிரியமில்லை என்று சொல்லி அங்கே அந்த ஞான திருஷ்டிக்காரன் மூலமாய் சொல்லி அங்கே சில தண்டனை அவனுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவன் அந்த தவறை, பிழையை அவன் தேவனுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பாமல் இந்த ஞான திருஷ்டிக்காரனை பிடித்து காவலறையிலே சிறையிலே போடுவித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் அதுக்கு பிற்பாடு அவன் வியாதிப்பட்ட பொழுதிலும் தேவனை நம்பாமல் பரிகாரியே நம்பினான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த ஆசா ராஜா அங்கே பிழைகளை, தவறுகளை சுட்டி காட்டின பொழுது பிற்பாடு அவன் மனம் திரும்பவில்லை, தேவனிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லப்படும். ஆனால் அதே நேரம் ஆகாப் ராஜா எப்படியாக அவன் அந்த நாபோத்துடைய திராட்சரஸ் தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அவனிடத்திலே முதலாவது நாபோத்திலே கேட்ட பொழுது நாபோத் தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது அவனை கொலை செய்து தன்னுடைய மனைவியினுடைய அந்த ஒத்தாசையோடு அவனை கொலை செய்து அதை எடுத்துக்கொள்ளும்படியாய் போன பொழுது தேவன் எலியா மூலம் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை, தண்டனையை சொன்ன பொழுது, நீ இப்படியாக நாபோத்தை கொலை செய்து இதை எடுத்துக்கொள்கிறாய், உன்னுடைய மரணம் எப்படி இருக்கும், வேதனையான பல ஜனங்களுக்கு மத்தியில் என்னுடைய காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான், தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்று சொல்லப்படும். அந்த வேளையிலே தேவன் அவனுக்கு இறங்கி அவனுக்கு வரும்படியாய் சொன்ன அந்த பொல்லாப்பை வராதபடி மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாங்களும் ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் எங்கள் மேல் நேசமாக இருக்கிறபடினால் தான். அந்த வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் நீங்கள் 19வது வசனத்தில் சொல்லப்படும், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் எங்களை நேசிக்கிறபடினால், தேவன் எங்கள் மேல் அன்பாக இருக்கிறபடினால் தான் கர்த்தர் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை சொல்லுகிறார் என்ற நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அதை சொல்லும் பொழுது அன்பானவர்களை, நாங்கள்
எங்களுடைய வைராக்கியத்திலே இருமாப்பிலே இல்லை நான் இப்படித்தான் நடப்பேன் என்று இருந்து விடக்கூடாது. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் சொல்லுகிறார். ஆமென். எங்களை நேசிக்கிறபடினால்தான் அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர் மூலமோ அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவோ கர்த்தர் பிள்ளைகளை தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் பின் நிற்காதபடிக்கு, நாங்கள் எங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒத்துக்கொண்டு ஆண்டவிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எரேமியால கூட நான் சென்ற முறை இருந்த ஒரு வசனத்தை சொல்லியிருந்தேன். 3வது அதிகாரம் 13வது வசனத்திலும் அவர் சொல்கிறார், ஒத்துக்கொள், நீ எனக்கு என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதையும் நீ செய்த அக்கிரமத்தையும் நீ ஒத்துக்கொள்வாயிருந்தால் உனக்காக இறங்குவேன் என்று அங்கே அந்த யூதா ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். ஆகவே என்ன நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற அன்பானவர்களே, கர்த்தர் எங்களுடைய பிழைகளை, தவறுகளை, குறைகளை சுட்டி காட்டும் பொழுது ஜாக்கிரதையாக நாங்கள் மனம் திரும்புவோம். கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கும் நான் 2 காரியங்களை, சம்பவங்களை சொல்லுகிறேன். முதலாவது உசியா ராஜா என்று சொல்லுகிற அந்த ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் 2 நாளாகும் 26வது அதிகாரத்திலே அந்த ராஜா ஆரம்பத்திலே கர்த்தருக்குள்ளாக பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தான். அங்கே அதிலே நீங்கள் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் படிக்கும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே 5வது வசனத்திலே அப்பொழுது 1வது வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான் அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று இந்த உசியா ராஜாவை குறித்து அன்பானவர்களே சொல்லப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு அவனுடைய உயர்வுகள், ஆசீர்வாதமான காரியங்களை 26வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அவன் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லப்படும். ஆனால் கர்த்தருக்குள்ளாக இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு பலப்பட்ட இந்த ராஜா பிற்பாடு அன்புக்குரியவர்களே கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணாக இவன் எழும்பினான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். அவனுடைய ஆசீர்வாதமான காரியங்களை இந்த 2 நாளாகும் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் 15 மட்டும் பார்க்கலாம். இந்த 16வது வசனத்திலிருந்து பாருங்கள், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசான அசரியாவும் சகல ஆசாரியர் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினான். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம். என்ன அன்பானவர்கள் இதை சொல்றேன்டால், நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த ராஜா அவன் எப்படி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான்.
அப்படியாக செய்து கர்த்தருக்குள்ளே பல ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான், பலப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 16வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இந்த விடயத்திலே அன்பானவர்களே, இந்த தூபம் காட்டுகிற விடயம் அந்த நாட்களிலே அது ஆசாரியர்களுக்குத்தான் தகும், ராஜாக்களுக்குரிய காரியம் அல்ல. ஆனால் இவன் அதை மீறின பொழுது, தூபம் காட்டும்படியாய் போன பொழுது, அங்கே அந்த ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு உகந்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாக ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே மீறுதல் செய்திரு, தேவனாகி கர்த்தராலே உமக்கு மேன்மையா லபியா. இதை அங்கே பிழையை தவறை அன்பானவர்களே அந்த ஆசாரிகள் சொல்லுகிறார். ஆனால் அவன் அதற்கும் செவி கொடுக்காதவனாக, வைராக்கியமாக, ஒரு இருமாப்பாய் பெருமையாய் அவன் செய்தான். அவன் எப்படியாய் ஒரு குஷ்டரோகியாய் மாறிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? அன்பானவர்களே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை பிரியமான முறைகளில் நாங்கள் நடந்த ஆசீர்வாதங்களை பெற்று, அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத, தேவன் அருவருக்கிற காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அன்புக்குரியவர்களே, சில வேளை கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் எங்களை கண்டித்து உணர்த்துவார், பிள்ளைகளை சொல்லுவார். மகனே, நான் உன்னை ஆசீர்வதித்தேன், நீ இப்போ செய்கிறது நல்லதல்ல, உன்னுடைய பேச்சு நல்லமல்ல, உன்னுடைய பார்வை நல்லமல்ல, உன்னுடைய கிரியை நல்லமல்ல, நீ நீ எனக்கு பிரியமில்லாத நடைகளில் காரியங்களை செய்கிறாய், உன்னை நான் ஆசீர்வதித்தேன், ஆனால் இப்பொழுது நீ பிரியமில்லாதபடி நடக்கிறாய் என்று ஊழியக்காரர்கள் மூலம் அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது, கர்த்தர் பேசும் பொழுது, அன்பானவர்களே, அந்த பிழைகளை, தவறுகளை அன்பானவர்களே நாங்கள் ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு வேதனையான நிலைக்குள்ளே போய்விடுவோம். இந்த உசியா ராஜாக்கு இந்த மீறுதலை குறித்து அந்த ஆசாரியர்கள் சொன்ன பொழுதும் அவன் துணிகரமாக செயற்பட்டான். அவன் ஒரு வேதனையான ஒரு குஷ்டரோகியாக மாறிவிட்டான் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் வாசித்தது போல அவன் எப்படியாக அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்தான். ஆகவே இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளிலும் எங்களுடைய பிள்ளைகளை, தவறுகளை யாரெல்லாம் எங்களை சுற்றி, எங்களுடைய மனைவி கூட எனக்கு கணவனுக்கு சொல்லலாம், கணவன் மனைவிக்கு சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். அப்பொழுது நாங்கள் இல்லை, நான் தான் அப்பா, நான் தான் கணவன், நான் சொல்கிறத அப்படியெல்லாம் நாங்கள் வைராக்கியமாக இருந்து விடாதபடி, பிள்ளையென்றா பிள்ளை என்று ஒத்துக்கொள்வோம், தவறென்றா தவறென்று ஒத்துக்கொள்வோம். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அங்கே நினிவே ஜனங்களை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் முடித்து கொள்ளுகிறேன். யோனா புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்கள். யோனா புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அங்கே யோனா தீர்க்கதரிசி மூலம் அந்த நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு எச்சரிப்பு, அங்கே ஒரு அவர்களுடைய பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் அந்த நினிவே பட்டணத்தை, அந்த பட்டணத்தினுடைய பொல்லாத காரியங்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக அந்த யோனா தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் எப்படியாக செயற்பட்டார்கள் என்று பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். பாருங்கள், அந்த பட்டணத்துக்குள்ளே போய் சொல்லுகிறார், 40 நாளுக்குள்ளாக, இன்னும் 40 நாள் இருக்கு, அதுக்குள்ளாக இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் அந்த யோனா தீர்க்கதரிசி மேலே கோபம் கொண்டு அவனை பிடித்து என்ன இப்படி சொல்கிறான் என்று சொல்லாமல், அவர்கள் ஏன் இந்த 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 இப்படியாக தேவனுடைய ஒரு கோபாக்கினை வருவதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். இதுதான் முக்கியம் அன்பார். எங்களுடைய பிள்ளைகளை, தவறுகளை சில வேளைகளிலே தேவனுடைய ஒரு கோபாக்கினின் மூலமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால்
எங்களுடைய பிள்ளைகளை தவறுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க. சில வேளைகளில் ஏதாவது எங்களுக்கு எதிரான காரியங்கள் வருகிறது என்றால் எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தவறுகளாக இருக்கலாம், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் போல என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து இந்த நினிவே பட்டணத்தார் யோனா சொல்லுகிறார் 40 நாளுக்குள்ளே இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போப்பதுன்னு சொன்ன பொழுது அந்த பட்டணத்தார் என்ன செய்தார்கள் பாருங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டெடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு கிட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அன்பானவர்களே, பாருங்கள், இந்த நினிவே பட்டணத்தாருக்கு சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பின் செய்திக்கு தங்களை கடினப்படுத்தி கொள்ளாமல், இவன் யார் எங்களுக்கு சொல்லுகிறது என்று சொல்லாமல், இது தேவனுடைய செய்தி, எங்களுக்குள்ளே இருக்கிற பிழைகளை தவறுகளை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவும் கட்டளையிடுகிறார். அவன் அதில் சொல்லப்பட்டது போல யாருக்கு தெரியும், அந்த பாருங்கள், மனுஷரும் 8வது வசனம், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளுள்ள கொடுமையை விட்டு திரும்பவும். எப்படியான பாவமான காரியம், பிழையான காரியம், தவறுகள் இருக்கோ எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் எங்களை இந்த அழிவினின்று தப்புவிப்பார். அதில் சொல்லப்பட்டு திரும்பினாலும் தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார். யாருக்கு தெரியும், நான் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். ஆமென். அவர்களுடைய விசுவாசத்தோடு அவர்கள் எப்படியாய் தங்களை தாழ்த்தி தங்களிடத்தில் இருந்த பிழைகளை தவறுகளை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே அன்புக்குரியவர்களே அந்த இரக்கத்துக்காக தேவனிடத்திலே கெஞ்சினார்கள். கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்ன அந்த காரியத்துக்கு தீங்கை குறித்து இதில் சொல்லப்படு அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர் அங்கே பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யவில்லை, அழிக்கவில்லை. நினிவேக்காக கர்த்தர் இறங்கினார். ஆமென். அவை பிழைகளை தவறுகளை அன்பவர்களே தேவன் சுட்டி காட்டும் பொழுது ஆமென், நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் தொடர்ந்து இருமாப்போடு மேட்டிமையோடு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் நடக்கிறதான் நடப்பேன், செய்வதைத்தான் செய்வேன் என்று சொன்னால் கர்த்தருடைய தண்டனைகளை அன்புக்குரியவர்களை அல்லது கர்த்தருடைய கோபாக்கினைகளுக்கு ஆளாக விடுவோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியக்காரர் மூலமோ வேதத்தை படிக்கும் பொழுது கூட ஆவியானவர் எங்களுக்கு பிழைகளை தவறுகளை சில குறைகளை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் மனம் திரும்புவோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, சில காரியங்கள் எங்களுக்கு எதிரடையாக வந்து கொண்டிருக்க எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இங்கேயோ இந்த நினிவே பட்டணத்தாருக்கு அவருடைய பிழைகளை நேரடியாக சொல்லாவிட்டாலும் அழிக்கப்பட போகிறது தேவனுடைய ஒரு கோபாக்கினை. அப்பா அதில் என்ன விளங்கு என்றால் ஏதோ ஒரு பிழைகள் தவறுகள் அங்கே இருக்கிறது என்பது அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு தங்களை மாற்றிக்கொண்டார்கள். தேவனுடைய அந்த மனதுருக்கத்தை மாறுதலை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் எங்களோடு தேவனுடைய ஊழியக்காரர் மூலமோ பரிசுத்த ஆவியானோர் வேதத்தை படிக்கும் பொழுது கூட சில தவறுகளை பிழைகளை மீறுதல்களை குறைகளை சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்புவோம். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.